Hello guys, welcome back. This is JEE Mains 2026, session number 1, question solving on physics. இதுக்கு முன்னாடி few videos போட்டிருக்கோம் based on unit wise question solving. So unit wise question solving in JEE Mains. இதில் ப்ரீவியஸாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். நவ் we are entering heat and thermodynamics. Heat and thermodynamics தான் bread winner 2025 மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 11th அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் தான் அதிகம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் தான் அதிகம். கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் பர் செஷன் அப்படிங்கிற வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் கிட்டத்தட்ட we have solved. அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கள் ஃபார் your inquiries, ஆன்லைன் கிளாஸ் ஆர் டெஸ்ட் செஷன்ஸ். அவர் டீம் will communicate you அப்படிங்கிறத சொல்லிட்டு we will start the video now. So regarding the chapter breakage, JEE Mains 2026 session number 1 பொறுத்த மட்டும் மொத்தம் 20 questions, எக்ஸாக்டாக 20 questions இருக்குது. இதில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பண்ணுறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேசிக் லெவல் இதில் 3 டைப்புமே பார்த்தோம். ஈஸி இருக்குது, மிட் லெவல் இருக்குது, ஹை லெவல், 3 டைப் கொஸ்டினுமே இருக்குது. ஸோ ஈஸி அண்ட் மிட்டை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டினை கடைசியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான். ஏன்னா பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு ஐடியா. ஏன்னா 20 கொஸ்டினை ஒரே ஸ்ட்ரெச்சில் சால்வ் பண்ணும்போது ஒரு பெரிய கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஒரு சின்ன கொஸ்டினோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்மளோட கொஸ்டின் சால்விங் இருக்க போகுது. ஸோ மூவிங் டு த கொஸ்டின்ஸ். A gas-based geyser heats water flowing at the rate of 5 liter per minute. ஸோ 5 லிட்டர் வாட்டர் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மாஸ் எவ்வளோ இருக்கும்? 5 கிலோகிராம் இருக்கும் பர் மினிட். மினிட்னா 60 செகண்ட். அப்போது 5 டிவைட் பை 60 கிலோகிராம் பர் செகண்ட் அப்படி கூட அதை நம்ம எழுதலாம். ரைட், 2787 டிகிரி செல்சியஸ். அப்போ டெல்டா டியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. த ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் கேஸ் இன் கிராம் பர் செகண்ட் அதான் கேட்குறாங்க. we need to find the value of grams per second. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ரொவைடட் ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? ஜூல் பர் கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் லேட்டன் ஹீட் ஆஃப் த ஃபியூல் இஸ் கிவன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் 4200, ஸ்பெசிஃபிக் ஹீட் எஸ்டபிள்யூ. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். எம் மாஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெல்டா டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபியூவல் இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் த ஃபியூல். ஸோ 5/60 இருக்குது, 4200. த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் 60. மாஸ் ஆஃப் ஃபியூல் தான் கண்டுபிடிக்கணும். எல்எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அங்கே 10 to the power ஆஃப் இருக்குது, ஜூல் இருக்குது, கிராம்ஸ் ஜூல் பர் கிராம் அப்படின்ட்டு. ஸோ ஜூல் பர் 1 கிராம் ஈக்குவல் டு 10 power -3 கிலோகிராம். மேலே போச்சுன்னா 10 to the power ஆஃப் +3 ஜூல் பர் கேஜி அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற 10 power 3 இங்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். MF equal to 210 into 6 divided by 30000. ஓகே, 420 divided by 10 power 6 மேலே போச்சுன்னா 420 into 10 to the power of -6 kilogram per second. ஸோ 1 kilogram equal to 10 to the power of 3 grams. அதை தான் +3 பண்ணுறோம். -6 + 3 is 10 to the power of -3. ஸோ 420 into 10 power -3 gram per second. அதை அப்படியே எடுத்திங்கன்னா 0.420 கிராம் பர் செகண்ட். அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 நம்ம சூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் கொஸ்டின். என்னென்னா த ஹீட் லாஸ்ட் டு த சரௌண்டிங்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின். யாருக்கு லாஸ் ஆகிருக்கு? கேஸுக்கு. கெயின் யாருக்கு ஆகிருக்கு? வாட்டர். ஸோ அதை தான் Q1 விச் இஸ் ஈக்குவல் டு Q2 அப்படிங்கிற பேசிஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? ஒன் மோர் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் KTG. 10 mole of oxygen. ஆக்சிஜன் சொல்லிட்டாலே தட் இஸ் டயட்டாமிக். டயட்டாமிக்கில் இருந்துச்சுன்னா சிபியோட வேல்யூ 7R divided by 2, சிவியோட வேல்யூ 5R divided by 2, காமா விச் இஸ் ஈக்குவல் டு 7/5. அவங்க கொஸ்டினில் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நமக்கு இது மைண்டில் வந்து போகணும். ஓகே, த டெம்பரேச்சர் ரேஞ்ச் இஸ் கிவன் 30லேருந்து 40. அப்போ டெல்டா டியோட வேல்யூ 10 டிகிரி செல்சியஸ். We need to find the value of change in internal energy. அப்போ டெல்டா U equal to NCV delta T. அப்போ நம்ம டேரெக்டாக 5R divided by 2 கொடுக்கலாம் இல்லையா? பட் அது கிடையாது. ஏன்னா சிபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ அவங்க கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ R equal to CP minus CP. அப்போ CV which is equal to CP minus R. The value of CP given is 7.
The value of R is 2. அப்போ 7 minus 2, 5 calories per mole degree Celsius. அப்புறம் delta U equal to NCV delta T. N ஓட வேல்யூ 10, CV ஓட வேல்யூ 5, delta T ஓட வேல்யூ 10. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 கேலரிஸ்ங்கிறது ஆன்சர். பிகாஸ் they are also taken, கொஸ்டினுமே இதில் கேட்டிருக்காங்க how many calories அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 500 கேலரிஸ் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. அதை நாம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கேடிஜி பேஸு. தி RMS ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் அட் 47 degrees equal to that of hydrogen molecule. RMS velocity of oxygen equal to RMS velocity of hydrogen கொடுத்துட்டாங்க. இங்கே டெம்பரேச்சரோட வேல்யூ 47 டிகிரி செல்சியஸ். இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரின் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? வியோட வேல்யூ which is equal to square root of gamma RT divided by m. அந்த வார்த்தை ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கொடுக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் மோலார் மாஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது 32 அப்படிங்கிறது பார்க்குறோம். மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது 2ங்கிறத பார்க்குறோம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு ப்ரப்போர்ஷனல் டு வாட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர் பை மோலார் மாஸ். அப்போது இங்கே வெலாசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க இல்லையா? O2 ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். அதை நம்ம 1னே வச்சுக்கலாம். அதுதான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் 1ன்னு வைக்கிறோம். ஸோ ஆக்சிஜன் டிவைடட் பை ஹைட்ரஜன் ஃபார்முலா டெம்பரேச்சர் 47 டிகிரி செல்சியஸ். அதனால் ப்ளஸ் 273 நம்ம போடும்போது 320 டிவைடட் பை டி இன்ட்டு ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 32. ஸோ 1/16 ரூட் ஆஃப் 1/16 அப்படின்னு எடுத்திங்கன்னா 1/4. ஸோ தட் இஸ் 1/4 இன்ட்டு ரூட் ஆஃப் 320 பை ஹைட்ரஜன். ஸோ திஸ் வேல்யூ இஸ் கோயிங் ஹியர். ரூட் ஆஃப் 320 பை டெம்பரேச்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 4. இந்த ரூட் இங்கே போச்சுன்னா 4 to the power of 2 மாறும். தட் இஸ் 60. இங்கேருந்து இதை கட் பண்ணால் 20. ஸோ டெம்பரேச்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 20 கெல்வின். ஏன் சார் நம்ம இங்கே 20 டிகிரி செல்சியஸ் போடலாம்? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 47 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 போட்டு தான் 320 கெல்வின் போட்டுருக்கோம். அப்போது டெம்பரேச்சரோட வேல்யூ இப்போ 20 கெல்வின் தான். இப்போ நம்ம என்ன செஞ்சாகணும்? இந்த 20 கெல்வின்லேருந்து -273 போடும்போது -253 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் -253. ஆப்ஷன் நம்பர் 1 அதுதான் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணுறோம். இந்த கெல்வின் டிகிரி செல்சியஸ் அதனோட டிஃப்ரென்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்த கொஸ்டின். A diatomic gas gamma 1.4 does 100 joules of work. W கொடுத்துட்டாங்க. expanded isobaric. Isobaricனா pressure 1 equal to pressure 2, V1 is not equal to V2, T1 is not equal to T2. Then the heat given to the gas. So in adiabatic condition, I mean isobaric condition, delta U plus W. இதில் எதுவுமே 0 கிடையாது. Qவும் 0 கிடையாது, டெல்டாவும் கிடையாது, Wவும் கிடையாது. So we need to find the value of Q. delta U எவ்வளோன்னு தெரியாது, பட் Wவோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க. How to find the value of delta U? delta U which is equal to, we got the values. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக Q என்னன்னு பண்ணால் M into Cp into delta T பண்ணலாமா? The value of a diatomicன்னு சொல்லிட்டதுனால Cpயோட வேல்யூ 7R divided by 2, M into 7R by 2 into delta T. So the value of N அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா that is 7 into R by 2. அப்படி பார்த்தாலும் we don't know the value of N, delta T தெரியாது. அதை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த 7/2 இருக்கு இல்லையா, N into 7R by 2 into delta T, இதை மட்டும் தனியாக 7/2 into N into R into delta T போட சொல்கிறோம். This is nothing but W into 7/2. ஓகேங்களா? Wவோட வேல்யூ 100. மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை கட் பண்ணிங்கன்னா 50. 50 into 7 350. ஸோ தி ஆன்சர் இஸ் 350. and this is a filling the blanks question. சாய்ஸ் இல்லைங்கிறதுனால எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி 350 ஜூல்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம சால்வ் பண்ணி தரோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், adiabatic based question. The volume of an ideal gas increased 8 times. அப்போ V1 equal to V, V2 equal to 8 times of V, and temperature become 1/4, T1 equal to T, T2 equal to T/4. During a reversible change, if there is no exchange of heat அப்படின்னா delta Q equal to 0
What is delta Q equal to 0? Whenever there is a adiabatic process, the value of delta Q equal to 0. Identify the gas from the following options. முதல்ல இந்த கேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட காமாவோட வேல்யூ 5/3 அப்படின்னு இருந்தால் அது மோனோ அட்டாமிக். when the value of gamma is 7/5 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா that is a diatomic gas. அதுவே 9/7 இருந்தால் triatomic gas. இப்போ முதல்ல காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இதில் மேண்டேட் ஆகுது. அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸில் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் கூட. எப்படி? டெம்பரேச்சர், வால்யூம், அடியபேட்டிக் ப்ராசஸ். அப்புறம் வரக்கூடிய ரிலேஷன் TV பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், T1 V1 பவர் காமா -1 ஈக்குவல் டு T2 V2 பவர் காமா -1. ஸோ T1/T2 V2/V1 பவர் ஆஃப் காமா -1. T1 உடைய வேல்யூ T, T2 இன் மதிப்பு T/4. இதை அப்படியே கட் டவுன் பண்ணால் மேலே போயிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே V2ஓட வேல்யூ 8 times of V/V. இதை கட் டவுன் பண்ணி காமா -1. ஸோ 4 which is equal to 8 to the power of gamma -1. 4 என்னன்னு எழுதுனா 2 square, 8 2 power 3ன்னு எழுதுனா 2 power 3 இங்கே இருக்கக்கூடிய gamma -1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை கட்டிங் பண்ணிங்கன்னா 2 which is equal to 3 times of gamma -1. ஸோ 2 equal to 3 gamma -3 போச்சுன்னா 5 which is equal to 3 gamma which is equal to 5/3. that is mono atomic கேஸுக்கான மூமெண்ட் காமாவோட வேல்யூ அப்படிங்கிறது தெரியும். அப்படி பார்த்ததுன்னா ஸோ சின்ஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் ஸ்டேட்ஸ் இட்ஸ் அ மோனோ அட்டாமிக் கேஸ், கொடுத்துருக்கிற கேஸஸில் NH3 பாலியட்டாமிக், ஹீலியம் தான் மோனோ அட்டாமிக், ஆக்சிஜன் டைஅட்டாமிக், CO2 ட்ரைஅட்டாமிக். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா ஹீலியம் இஸ் தி ஆன்சர் அப்படின்னு நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒருவேளை ஹீலியமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நியான் கொடுத்துறாங்க, இல்லை ஆர்கான் கொடுத்துறாங்க, இல்லை ஜெனான் கொடுக்குறாங்க, எல்லாமே மோனோ ஆட்டம் தான் சார், அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேறு வழியில் அதில் ஏதாவது ஒரு சின்ன லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் எது கரெக்டுங்கிறது நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் பிளட்டாக இதே ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ ஒரே ஒன்று தான் மோனோ அட்டாமிக். ஸோ வி ஆர் சூஸிங் த ஹீலியம் அப்படிங்கிற ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். an insulated cylinder of volume 60 cm3, அதோட டெம்பரேச்சர் 27 degree Celsius, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. தென் இட் இஸ் கம்ப்ரஸ்ட் வித் செகண்ட் வால்யூம் டெம்பரேச்சர் டு ஃபைனல் ப்ரெஷர் P2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் கொஸ்டின், P1 V1/T1 ஈக்குவல் டு P2 V2 டிவைடட் பை T2. அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ P1ஓட வேல்யூ V1ஓட வேல்யூ டிவைடட் பை P2 V2/T2. இங்கே டெம்பரேச்சரை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினாக மாற்றுறோம். well taking down P2 equal to 6 divided by 30 into 35. இதை கட் டவுன் பண்ணிங்கன்னா ஆன்சர் 7 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், 7 atm அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின். கிவன் டேட்டா அதிகம், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுலேயுமே இருக்குது. ஐ கேன் டெல் யூ வாட்ஸ் த ட்விஸ்ட். The internal energy of the monoatomic gas கொடுத்துருக்காங்க. 1 mole of helium is kept in the cylinder having ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. It is slowly supplied with the heat ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. If the temperature rises by, they are giving the value of delta T, the piston will move on அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேஷ் டெல்டா எக்ஸ் அது எவ்வளவு அல்லது லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. பிஸ்டனோட மூமெண்ட். ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஏரியா இன்ட்டு லென்த்துங்கிற ஒரு விஷயம் வரணும். ஏரியா இன்ட்டு லென்த் சப்போர்ட்ஸ் வால்யூம். வால்யூம் வரக்கூடிய ஃபார்முலா என்ன? W ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். ஸோ நம்ம ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கலில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ Q ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் டபிள்யூவா? டெல்டா U கொடுத்துட்டாங்க 3 MRT, Qவோட வேல்யூ 126. W ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம், தட் இஸ் ஏரியா இன்ட்டு சேஞ்ச் இன் லென்த். ஏரியா இன்ட்டு டெல்டா எல்னு வைக்கலாம், அதை டெல்டா எக்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம தப்பில்லை. We need to find that value. Okay, so 126 equal to 3, number of moles 1, R oda value 8, T oda value 4. So they have clearly given temperature rises by அப்படின்னா T2 minus T1. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். அதனால் டேரெக்டாக இருக்கும். ப்ரெஷரோட வேல்யூ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு அண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏரியா அண்ட் டெல்டா எக்ஸ். ஸோ 126 equal to 100 plus 170 into delta x. இங்கே போச்சுன்னா 26 equal to 170 delta x, which is equal to 26 divided by 170. அது 13 divided by 85 மாறும், 1 by 6.5 மாறும். that is 0.145 meters. இந்த இடத்துல அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிடுறது நல்லது.
1 divided by 6.5 கரெக்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா 14.5னு ஒரு ஆன்சர் இருக்குது, 15.5னு ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஆன்சரை பார்த்துட்டு கடைசியாக சால்வ் பண்ணுற ஆன்சரை பார்க்காதீங்க, எடுத்தோடனே ஆன்சரை பார்க்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோசஸ்ட் ஆன்சர் இருக்குது. அப்போது எக்ஸாக்ட் டெசிமல்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஐ காட் த வேல்யூ ஆஃப் 14.5. ஏன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ். பட் கேல்குலேஷன் மட்டும் என்னவாக இருக்கணும், கொஞ்சம் ப்ரிசைஸாக எக்ஸாக்ட் வேல்யூஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதனால் இயல்பாகவே அது நமக்கு என்ன பண்ணிடும்னா டைமை கொஞ்சம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், adiabatic based question. 1 mole of an ideal diatomic gas, okay, expand from volume V2 V3 isothermally. Okay, if the gas undergoes same magnitude of expansion adiabatically, முதல்ல ஐசோதெர்மலும் அடியபேட்டிக்கு ரெண்டுத்தோட ஒர்க் டனும் ஈக்குவல் அப்படின்னா இருந்துச்சுன்னா வாட் வில் பி த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் இட்ஸ் அடியபேட்டிக் ஸ்டஃப் அப்படிங்கிறது கொஸ்டின். ஈஸி தான். ஸோ இங்கே என்ன செஞ்சாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கு அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா nRT டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஐசோதெர்மல்னு சொன்னால் nRT ln V2 பை V1. ஸோ இங்கே n-ம் r-ம் கேன்சல் ஆகிடுது. டெல்டா டி டிவைடட் பை காமா மைனஸ் 1, திஸ் இஸ் T1 இன்ட்டு ln 2V பை V. கட் டவுன் பண்ணுவோம். ஸோ த வேல்யூ ஆஃப் T1 இட்ஸ் பீயிங் 300 ln 2 which is equal to 0.693. அது எப்படி சார், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால தான் அதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே டெல்டா டின்னு சொல்லும்போது T2 மைனஸ் T1 டிவைடட் பை காமாவோட வேல்யூ 7.5 மைனஸ் 1. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2/5 மேலே போகும்போது 5 டிவைடட் பை 2 இன்ட்டு T2 மைனஸ் 300 அப்படின்னு ஒரு ஆன்சர். திஸ் வேல்யூ ஆஃப் 2 இஸ் ஆல்சோ மல்டிப்ளைட் டு காட். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 384 கெல்வின் அப்படின்ட்டு. 84 கெல்வின்னு இங்கே மைனஸ் 300 போகும்போது ப்ளஸ் 384. அப்படி ஆன்சரே இல்லை, எல்லாமே மைனஸ்லேயே இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன புரிய வருதுன்னா தட் n இன்ட்டு ஆர் இன்ட்டு டெல்டா டிங்கிறது why not it is T1 மைனஸ் T2 இருந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் 300 மைனஸ் T2 ஈக்குவல் டு 84 அப்படின்னு போட்டு பாருங்கள். இப்போ T2 ஈக்குவல் டு 300 மைனஸ் 84. ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் 216 கெல்வின். ஸோ 216 மைனஸ் 273 போட்டிங்கன்னா மைனஸ் 56 டிகிரி செல்சியஸ். ஏன்னா க்ளோசஸ்ட் டிகிரி செல்சியஸ்னால் மைனஸ் 56ங்கிறது அச்சீவ் ஆகும். ஸோ இட் இஸ் நீட் நாட் டு பி, ஏன்னா T1லேருந்து தான் T2 போகுது அப்படின்னு நீட் இல்லை. T1 கேன் பி, இட் மேபி T1 மைனஸ் T2 ஆகவும் இருக்கலாம். அந்த ஆங்கிளில் நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணிப்பேன். இஃப் ஐ கெட், இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இஃப் ஐ ஜூம் இட், இஃப் ஐ டேக் T2 மைனஸ் 300ன்னு போட்டால் 384 கெல்வின்ங்கிறது தப்பு. அதுவே 300 மைனஸ் T2 அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணும்போது 216 கெல்வின் தான். அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிங்கன்னா வி கெட் த வேல்யூ ஆஃப் மைனஸ் 56 அண்ட் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். அடுத்து ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஃப்ரம் KTG. தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் இஸ் டபுள்டு. அப்போ V1 ஈக்குவல் டு VR இருக்குது, டபுள் ஆச்சுன்னா V2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் V மாறுது. when its temperature raised from 0 to alpha degree Celsius. அப்போ T1 0 plus 273, T2 which is equal to alpha plus 273. The value of alpha எவ்வளவு? So V is proportional to square root of gamma into RT by M. காமாங்கிறது ஃபிக்ஸடு, எம்மோட வேல்யூ தெரியாது, ஒரே கேஸு, ஆர் ஃபிக்ஸட், டி மட்டும்தான் பாக்கி இல்லையா. V is proportional to root of T. V1 by V2 equal to root of T1 by T. V1 is V, V2 which is equal to 2V. While cutting down, which is 1 by 2 which is equal to 1 by 2. The square அப்படியே இங்கே கொண்டு போங்க, this will become 1 by 4. 1 by 4 equal to 273 by alpha plus 273. இங்கேயும் போட்டு. So alpha plus 273 equal to 4 into 273, that is 1092. இந்த வேல்யூ இங்கே மறுபடியும் போச்சுன்னா 1092 minus 273. We got 819 Kelvin. So the value of alpha which is equal to 819. அங்கே மறுபடியும் இதை 819 minus 273 போட்டு அதை டிகிரி செல்சியஸாக மாற்றணும் அவசியம் இல்லை. ஏன்னா அகெயின் யூ ஹேவ் டு டூ தட். இப்படி எடுத்திங்கன்னா 9 minus 3 6, இதை 7, இதை 1 எடுத்தோம்னா 4 5 546 டிகிரி செல்சியஸ்.
டிகிரி செல்சியஸ்னு கொடுத்தா 546 நீங்கள் போட்டாகணும். கெல்வின் அப்படின்னு கொடுத்தா 819 அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, they have simply given in fill in the blanks. ஸோ fill in the blanks பொறுத்த மட்டும் அது 2 இன்டீஜரை கண்டிப்பாக எடுத்துக்கும். 546ங்கிற இன்டீஜரும் கரெக்டு, 819ங்கிற இன்டீஜரும் கரெக்ட். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ how many degree Celsius, ஏன்னா ஆல்ஃபா டிகிரி செல்சியஸ் தானே கொடுத்துருக்குது. அப்படி எடுத்திங்கன்னா 546. இஃப் இட் ஐ டேக் இன் கெல்வின் 819. ஸோ 2 ஆன்சருமே இதில் அக்செப்டட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்டு மோர் லைக்லி ஆல்ஃபா டிகிரி செல்சியஸ் தானே இருக்குது. அப்போ யூ ஹாவ் டு டேக் டெஃபினெட்லி 546. ஸோ த ஆன்சர் ஷுட் பி 546 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் திங், the density of water 4 degree Celsius. வாட்டர் 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதுக்கு பேர் அனாமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற ஒரு தியரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த தியரி ஞாபகம் வரும்போது இந்த வேல்யூ ஆஃப் டென்சிட்டியோட கிராஃப் எப்படி போகும், வால்யூமோட கிராஃப் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. ஸோ அனாமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸஸ் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ டென்சிட்டியும் கொடுத்துரு, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட்டு 4 டிகிரி செல்சியஸ், T1 கொடுத்துருக்காங்க, T2 கொடுத்துருக்காங்க. their densities are given. The increase in internal energy of water heated from this degrees அப்படின்னா ஹீட்டோட வேல்யூவான m into s into delta T. வாட்டர்னு சொல்லும்போது 4200 அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிருக்கணும். பட் they have given 4.2 joule per kgன்னு கொடுத்துருக்குறாங்க. The value of water is also 4 kilograms. The rate of temperature 4லேருந்து 20 வரைக்கும் போகுது. ஸோ 16. So while doing this 4.2 into 10 to the power of 3, we get the value of 268800 joules அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ the next part what we are going to do, இதை வந்து 4.2ன்னு தான் கொடுத்துருக்குறாங்க, பர் கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 4200 கொடுத்தா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் they have missed it. It is actually 4200 கொடுத்தா 268800 ஜூல்ஸ்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிவி. ஏன்னா 2 டெம்பரேச்சருக்கு 2 டென்சிட்டி வந்துடுச்சு இல்லையா. ஸோ டென்சிட்டி 1 டென்சிட்டி 2 வந்துச்சுன்னா அப்போது வால்யூமோட வேல்யூ மாறும். ஸோ dV1 ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 அப்படின்னா வால்யூம் என்னன்னு சொல்லலாம், மாஸ் பை டென்சிட்டி சொல்லலாம். மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி, மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி 1. ரெண்டுத்துனுடைய மாஸுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா we can take it as 1. ஏன்னா அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேறு எந்த மாஸுமே அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் அது நம்ம 1 kg தான் எடுத்தாங்க. ஸோ we'll taking this 1/998, சாரி 4 இருக்குது, அந்த 4 வெளியில் வந்துச்சுன்னா 4 into 10 power 5. அப்போ 1/998 minus 1/1000. we'll taking this 800 divided by 998. the answer is 0.8 joules. என்ன சார் இங்கே ஒரு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது, இங்கே சின்னோண்டு ஒரு வேல்யூ இருக்குது, எதுக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு பேசாமல் விட்டுடலான்னா கிடையாது. அங்கே தான் அந்த வேல்யூவோட ப்ரிசிஷனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 268800 மைனஸ் 0.8 போகும்போது 268799.2. அந்த அளவுக்கு ஒரு ப்ரிசைஸான ஆன்சர். அந்த ப்ரிசைஸான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு வேல்யூஸ்லாம் கொஞ்சம் வைடர் ரேஞ்சராக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 268799.5 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு க்ளோசஸ்ட் ஆன்சர். அதே மாதிரி 268799.6 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை மாதிரி சால்வ் பண்ணணும். க்ளோசஸ்ட் ஆன்சர் வந்தால் நம்ம கரெக்டாக இதோட வேல்யூவை எக்ஸாக்டாக யூ ஹேவ் டு சூஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? The next one, again ஒரு P1 V1 equal to other problem. A gas of a certain mass filled in a closed cylinder. If it is called a closed cylinder, it is coming under isochoric process. அப்போ V1 will be definitely equal to V2. Pressure and temperature is given. The gas is now heated to double its temperature. T1 equal to T, T2 equal to 2T அப்படின்னே போட்டுக்கலாம். The modified pressure is how much அப்படிங்கிறத பார்க்கலாம். So P1 divided by T equal to P2 divided by 2 times of T. Closed vesselங்கிறனால V1 V2 கட் டவுன் பண்ணுங்க. இதை கட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா the value of P2 equal to 2 times of pressure. What is actual pressure? அந்த வேல்யூ அப்படியே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது we got the answer of 3730 Pascal அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? So here this is how the problem goes on.
இந்த இடத்துல நம்ம அப்படி பண்ணோம்னா the value of P2 equal to 2 into 3.23 kilopascal. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 6.46 kilopascal அப்படிங்கிற ஆன்சர் வந்துருக்கு. ஆனால் அது கிடையாது. அங்கேயுமே ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அதுக்கு தான் பண்ணுறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் T1 50 + 273 சொல்லும்போது 323. 2 times of temperature 2 into 50 which is 100 degrees Celsius plus 273. While taking this 373 answer. So pressure 3.23 kilo liya. So 3230 divided by 323 is your T1. இங்கே அதே மாதிரி pressure 2 divided by the value of 373. இதை கட் டவுன் பண்ணிங்கன்னா 10 மல்டிப்ளை பண்ணும்போது 3730 பாஸ்கல். ஸோ அந்த ஆன்சரே டோட்டலாக இப்போ நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. நம்ம யூஸ்வலாக இதை 2 times of P1 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா 6.4 சம்திங் வந்திருக்கும், அதாவது 6640 பாஸ்கல். ஆனால் இல்லை. ஸோ என்ன ரீசன்னா நம்ம டைரெக்டாக அதை கெல்வினுக்கு மாற்றிட்டு தான் போகணும். பிகாஸ் தே ஆர் கிளியர்லி கிவன் இன் த வேல்யூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்சியஸ். அப்போ நம்ம செல்சியஸ்லேருந்து அதை கெல்வினாக மாற்றணும். அதுக்கப்புறமா தான் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் வே அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப சின்ன கொஸ்டின். அந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 6400 கிட்ட பாஸ்கல் வரும். அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்க. த நெக்ஸ்ட் ஒன் கிராஃப் பேஸ்டு கொஸ்டின். 10 moles of ideal gas undergoing process. The heat involved from P1 to P2 is alpha joules. P1லேருந்து P2 வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ஹீட் இன்வால்வ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஹீட் ஈக்குவல் டு n into CV into delta Tங்கிறத பார்க்கணும். இங்கே n into CV into delta Tயோட வேல்யூவில் we need to find the value of Q which is equal to alpha joules. அப்போ அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ Qவுக்கு PV equal to nRT அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கா? ஸோ delta P into V equal to n into R into T. ஸோ ஃப்ரம் திஸ் டெல்டா ப்ரெஷர். ஸோ முதலாவதாக இருக்கக்கூடிய ப்ரெஷர், இரண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ரெஷர். ஆஸ் பர் கிவன் டேட்டா தே ஹவ் கிவன் 30, இங்கே 21 பாயிண்ட்ஸ். மைனஸ் பண்ணிங்கன்னா 8.3. என்னோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 8.3 டெல்டா T. while cutting down delta T equal to 0.1 Kelvin. Q equal to என்னோட வேல்யூ 10, CV மதிப்பு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில் 21. CV is 21, delta T is 0.1. while taking this 21 joules which is equated with the alpha joule போடும்போது the value of alpha நேராக இருக்கக்கூடியது 21. ஸோ the value of alpha which is equal to 21 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஈஸியஸ்ட் கொஸ்டின். when 300 joules of heat, ஸோ அப்போ Q equal to 300 joule given to the value of Cp, that refers it is a diatomic gas. rise in temperature 20லேருந்து 50 வரைக்கும். ஸோ the difference is 30 degree 50 minus 20. keeping its volume constant. The volume is also constant. Under constant volume process W equal to 0, Q equal to delta U அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. we need to find the value of mass of gas. So the value of Q equal to delta U, அது இன்னொரு ஆர்டரில் Q equal to M into CV into delta T போடலாம். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் எம்னா இது M கிடையாது, N, which is equal to M divided by capital M அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். Qவோட வேல்யூ 300, small m divided by capital M, CV 7R/2, delta T 30. while cutting down 10, 20 divided by 7 times of R. ஆரோட வேல்யூ 8.3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்மால் m equal to capital M into 20 divided by 7 into 8. while doing this, அந்த வேல்யூ ஆஃப் 2 into 20, அந்த கேபிட்டல் M தான் இங்கே என்னென்னா இந்த இடத்துல நமக்கு டையட்டாமிக்னு தெரியுது. அது ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், நைட்ரஜனாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். அவங்க எதுன்னு கொடுக்கல. ஐ எம் டேக்கிங் த வேல்யூ ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ கேபிட்டல் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 2. அதுதான் இங்கே இருக்கிற கேபிட்டல். while doing this 0.68 கிராம்ஸுங்கிற ஆன்சர். இந்த கொஸ்டினே ஆக்சுவலாக போனஸ் கொஸ்டின் தான். ஏன்னா டையட்டாமிக்னா என்ன கேஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணால் தான் மோலார் மாஸை வச்சு இந்த கொஸ்டினே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த கொஸ்டின் பை மிஸ்டேக்காக அவங்க அது என்ன டைப் ஆஃப் டையட்டாமிக் கேஸுங்கிறத கொடுக்கல. ஸோ தட் இஸ் வை ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் 2 அப்படின்னு நான் ஹைட்ரஜனாகவே எடுத்துகிட்டு சால்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த கொஸ்டின் இஸ் அ போனஸ் கொஸ்டின், அதனால் நோ நீட் டு ஒரி அபவுட். ஓகே, அடுத்து
கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்கன்னா சினாரியோ பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் ரெப்ரசன்ஸ் த வேல்யூ ஃபார் வாட்டர் இன் த ரேஞ்ச் ஆஃப் -20 to 120. இப்போ நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போட்டாலும் -20 டிகிரி செல்சியஸில் ஐஸாக இருக்கும், அங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ். ஓகே, ஏன்னா 20லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் வரும். அட் த ரேட் ஆஃப் 0 டிகிரி செல்சியஸ் இங்கே ஃபைனல் 0 மைனஸ் ஆஃப் -20. அடுத்து 0 டிகிரியில் அங்கே லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்துடும். அப்புறம் 0லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கும். அட் 100 டிகிரி செல்சியஸ் லேட்டன் ஹீட் ஆஃப் ஸ்டீம் இருக்கும். அதுக்கப்புறமா 100லேருந்து 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் இருக்கும். இப்படி இத்தனை ப்ராசஸ். முதல்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ், லேட்டன் ஹீட், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர், லேட்டன் ஹீட் ஆஃப் ஸ்டீம், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம், மொத்தம் 5 ஸ்டேஜ். ஸோ அதை அப்படியே சூஸ் பண்ணுவோம். 1 2 3 4 1 2 3 4 5 6 இல்லை 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக 5 ஸ்டெப்பில் முடிஞ்சிருது. அது மட்டும் கிடையாது, 0 டிகிரியில் தான் ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும். அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ் ஆகும், அதிக ஹீட்டு எக்ஸ்பேண்டட் ஆகும். அதே போல் 100 டிகிரி செல்சியஸில் தான் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும்போது அங்கேயும் த வேல்யூ ஆஃப் Q வில் அப்ராப்ட்லி இன்க்ரீஸஸ், ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம இன்ஃபர் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், மொத்தம் 5 ஸ்டேஜுங்கிறது கரெக்டாக இருக்குது. அதோட ஃபேஸ் சேஞ்சிங் இடத்துலையும் 0 டிகிரிலையும் சரி 100 டிகிரிலையும் சரி கிராஃபோட ஷிஃப்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் சே ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ஒன் மோர் ஈஸி கிராஃப். A thermodynamic system taking to the cyclic process ABC, the total work done W net equal to how much? It is a graph, right? It is a pressure and volume based graph. P V multiply பண்ணா போதும். And the given thing is a triangle. ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 into P into P. 1/2 போட்டுருவோம். ப்ரெஷரோட வேல்யூ பாஸ்கலில் தான் இருக்குது. ஸோ பாஸ்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் 300 அப்படிங்கிறது தான் அதோட ஹைட்டு. யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் 300 பாஸ்கல். அண்டு வால்யூம் சொல்லும்போது சிலேருந்து ஏ 5 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் க்யூப். ஸோ 300 × 3 900 டிவைடட் பை 2ன்னு சொன்னால் 450. ஸோ சாரி 200 இல்லைங்களா? ஓகே, த ஹைட் இஸ் 100லேருந்து 300க்கு போகுது. ஸோ 300 - 100 விச் இஸ் ஈக்குவல் டு 200 பாஸ்கல்ஸ். மிஸ் பண்ணியிருக்கேன். அதை கட் டவுன் பண்ணிங்கன்னா விச் இஸ் 300 பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் க்யூப். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் க்யூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா இட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஜூல். அப்போது மொத்தம் 300 ஜூல்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் தான் இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நாம் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் லென்த்தியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம என்னங்கிறத we can just explore. So moving to the next question. A wire of length 2 meter radius at temperature is held between two supports. So the initial temperature something they have given with the tension. இப்போ இந்த டெம்பரேச்சர் 1.4க்கு மாறும்போது, ஸோ ஆக்சுவலாக டென்ஷன் T1 ஈக்குவல் டு T, அதாவது எஃப்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ T2 ஈக்குவல் டு 1.4 டைம்ஸ் ஆஃப் Tயாக மாறுறதுக்கு how about the temperature T2 அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபார் திஸ் இதுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணோம்னா we need to check with the மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் ஒரு ஃபார்முலாலேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் திஸ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. சரிங்களா? த சேம் வே எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். இங்கே போயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு கேபிட்டல். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ இ இன்ட்டு கேபிட்டல் இஸ் ஈக்குவேட்டட் வித் சிக்மா இன்ட்டு எஃப் பை ஏ. ஈக்குவேட் பண்ணும்போது எஃப் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ இதை தான் F1 by F2 ஈக்குவல் டு E1 யங்ஸ் மாடுலஸ் 1 A1 டிவைட் பை E2 யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2 ஏரியா 2. ஸ்ட்ரெயின் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல். சரிங்களா? ஸோ அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் டெல்டா எல் பை எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. ஸோ அதை தான் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரே மெட்டீரியலுங்கிறதுனால ஏரியா யங்ஸ் மாடுலஸ் எல்லாமே கட் ஆகி ஏல் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி மட்டும்தான் பாக்கி இருக்குது.
ஈவன் ஃபார் சேம் மெட்டீரியல் ஆல்ஃபா கூட கட் ஆகும். அப்போது F1 டிவைடட் பை இது எப்படி மாறுதுன்னா F1 டிவைடட் பை F2 ஈக்குவல் டு டெல்டா T1 டிவைடட் பை டெல்டா T2ங்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ விச் இஸ் 300 மைனஸ் 230, அதாவது -43 டிகிரி செல்சியஸ் 27 டிகிரின்னு போடும்போது அடுத்து 300 மைனஸ் T2 டேஷ். இதோட கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த வேல்யூ ஆஃப் T1 27 டிகிரி செல்சியஸ், T2 43 டிகிரி செல்சியஸ். அதில் T2 டேஷ் தான் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அதுதான் இங்கே என்ன பண்ணுறாங்க, 300 மைனஸ் 230, 300 மைனஸ் T2 டேஷ். இங்கே F1ஓட வேல்யூ F, த சேம் வே F2ஓட வேல்யூ 1.2F. இதை கட் பண்ணால் 1/1.F ஈக்குவல் டு மைனஸ் பண்ணால் 70 டிவைட் பை 300 சம்திங். ஸோ இது இங்கே மல்டிப்ளை ஆகுது, இங்கே மல்டிப்ளை ஆகுது. ஸோ 300 மைனஸ் T2 டேஷ் ஈக்குவல் டு 14 7s are 98. ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் தான் என்ன பண்ணுறோம், T2 இங்கேயும் 98 இங்கேயும். ஸோ T2 டேஷ் ஈக்குவல் டு 300 மைனஸ் 98, தட் இஸ் 202 கெல்வின். ஸோ 202 மைனஸ் 273 எடுக்கும்போது மைனஸ் 71 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் 2 இஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்துல எதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம், யங்ஸ் மாடுலஸு, ஏரியாவை கட் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபாவெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் என்னென்னா பிராஸ் ஒயர் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இருக்கிறது ஒரே ஒயர் தான், அதோட டெம்பரேச்சர் தான் T1 T2ன்னு மாறுது, T1 T2 டேஷாக மாறுது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் that வேல்யூ ஆஃப் T2 டேஷ். அதுதான் இந்த கொஸ்டினோட ப்ரிடாமினண்ட்டாக நம்ம பண்ணுறது. சரிங்களா, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொஸ்டின், கலோரிமெட்ரி பேஸ்டு கொஸ்டின், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 10 kg ஆஃப் ஐஸு மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதை ஆட் டு 100 kilograms ஆஃப் வாட்டர் டு லோயர் இட்ஸ் டெம்பரேச்சர் ஃப்ரம் 25 டிகிரி செல்சியஸ். இப்போது டிக்ரிமெண்ட் ஆஃப் வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு, ஐ மீன் டெல்டா டி அப்படிங்கிறது எவ்வளோ. ஆக்சுவலாக அந்த 25லேருந்து எவ்வளவா போயிருக்குங்கிறது T2 போயிருக்கான். ஸோ த 25 மைனஸ் T2 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. யூஷுவல் ஸ்டஃப் தான், நம்ம எப்போதும் போல் டயக்ராமில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் தி டயக்ராம் ஃபஸ்ட். முதலாவதாக இந்த டயக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம், ஐஸ் 10 கிலோகிராம் மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ், இங்கே வாட்டர் 100 கிராம் 25 டிகிரி செல்சியஸ். ஐஸோட வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது மைனஸ்லேருந்து அது ப்ளஸ்ஸுக்கு மாறி தண்ணிக்கு வர்றதுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஆகும். ஒரு ஐஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது 25 டிகிரிலேருந்து அதே டெம்பரேச்சராக குறையும். ஆரோ மார்க் பார்த்தீங்களா. ஸோ ரிகார்டிங் தி ஐஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் T மைனஸ் ஆஃப் மைனஸ் 10. ஏன்னா ஃபைனல் பாயிண்ட் T மைனஸ் இனிஷியல். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம கன்சிடர் பண்ணும்போது 25 மைனஸ் T, தட் இஸ் யுவர் டெல்டா டெம்பரேச்சர். சரிங்களா, அதை தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஐஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்டேஜ். என்னென்ன 3 ஸ்டேஜ், மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி, 0 டிகிரி செல்சியஸில் லேட்டன் ஹீட்டு, அப்புறம் 0லேருந்து தட் இஸ் வாட் டெம்பரேச்சர் T. ஏன்னா இந்த 3 ஸ்டேஜ் போகும். மைனஸ் 10லேருந்து 0 டிகிரி, அப்புறம் 0லேருந்து T டிகிரி, மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கா. முதலாவதாக மாஸ் ஆஃப் த ஐஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் பாருங்கள். மாஸ் ஆஃப் த ஐஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 2100 கொடுத்துருக்குறாங்க, இன்ட்டு அதோட டெம்பரேச்சர். அண்ட் ஃபைனலி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ், இது சாரி இங்கே மாஸ் ஆஃப் ஐஸ் அது வாட்டராக மாறிடுச்சு. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு T மைனஸ் 0. இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபில் பண்ணோம். அதை பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. எப்படி நம்ம சொல்லலாமா, கவனிச்சிங்கன்னா தெரியும். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஐஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இன்ட்டு டெல்டா T. அந்த டெல்டா Tயோட வேல்யூ தான் 0லேருந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் T. அதுக்கப்புறம் கடைசியாக மாஸ் ஆஃப் ஐஸ் இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டராக மாறிடுச்சு இன்ட்டு T. இதனுடைய டெம்பரேச்சர் T மைனஸ் 0. இதுதான் ஃபைனலு, இது இனிஷியல். மூணுத்தையும் கொண்டு வரும்போது 336 இன்ட்டு 10 பவர் 4, 21 இன்ட்டு 10 பவர் 4, 42 இன்ட்டு 10 பவர் 3 டைம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அப்படியே வாட்டருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா வாட்டர் ஐஸாக மாறவில்லை. அப்போது டைரெக்டாக மாஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல்டா T, ஒரே விஷயம். இப்போது இந்த பக்கம் 3 ஹீட் இருக்குது, இந்த பக்கம் ஒரே ஒரு ஹீட். ஈக்குவேட் பண்ணிடலாமா. ஈக்குவேட் பண்ணும்போது 336 21 ஆட் பண்ணும்போது 356 இன்ட்டு 10 பவர் 4, 42 இன்ட்டு 10 பவர் 3,
இங்கே 42 × 10⁴ × 25 மைனஸ் 42 × 10⁴. டீயோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம், நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா we have this விஷயம். 462 × 10⁻³ times of t, which is equal to 1050 minus 357 something. Final answer 462 times of t, which is equal to 6930. Divide பண்ணுங்க, t which is equal to 6930 divided by 462 போட்டிங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இவங்க அதை மட்டும் கேட்கல, இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 25லேருந்து என்னவா மாறி இருக்குது, 15 டிகிரிக்கு மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ டிகிரி சேஞ்ச் ஆகிருக்கு, 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 10 டிகிரி செல்சியஸ். அப்படி எடுத்தோன்னா தி ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ வி காட் தி வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் நம்பர் 1 10 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வி காட் திஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் that's the end of the video. ஸோ முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப மேபி 1 or 2 நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். பட் டோன்ட் வரி, மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் ஹேவ் பீன் சால்வ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ வி ஹேவ் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். ரெண்டுத்துலையுமே கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைவு தான், வித்தின் ஒரு 15 கொஸ்டின்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணி ஒரே வீடியோவாக தான் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பெட்டர் வாட்ச் ஆல் தோஸ் வீடியோஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறோம். பை த வே, தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.